ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜோகோல கேட்ட ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் தான். அந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர் த ஐடிஸ். கொஸ்டினே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குல்ல, ஆனா கொஞ்சம் ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஆனா மீடியம் டிஃபிகல்ட்டில அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கறத பாருங்க. ரைட் அ ப்ரோக்ராம் டு ஸ்டோர் த லிஸ்ட் ஆஃப் இமெயில் ஐடிஸ் இன் எ ஃபைல் ஆர் சம்வேர். நீங்க ஃபைல் ஆட் பண்ணினாலும் சரி, இல்லை எங்க ஆட் பண்ணினாலும் சரி. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸோட ஆட் பண்ணும். அடிஷன், டெலிஷன், அதுக்கப்புறம் ஷோ பண்றது, இது எல்லாமே ஆப்ஷனோட பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட் கேஸ் ஒன்னு பாருங்களேன். ஆடு, டெலிட்டு, ஷோன்னு 3 ஆப்ஷன் காட்டுது. அவங்க ஆப்ஷன் நம்பர் 1 என்டர் பண்ணாங்க அப்படின்னா ஆடம் அப்படிங்கறத டைப் பண்ணாங்கன்னா திஸ் இஸ் நாட் அ வேலிட் இமெயில் ஐடி அப்படிங்கிற மெசேஜ் வரணும். ஏன் அப்படின்னா அந்த ஐடி வந்து இந்த ரிஜெக்ட்ஸ் ஃபார்மேட்ல இருக்கணும். இந்த abc@xyz.com இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூவா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திரும்ப அதே இது கேட்கணும். அப்போ அவங்க ஆப்ஷன் நம்பர் 1 கொடுக்குறாங்க. adam@gmail.comனு கொடுத்தோன்னே நியூ இமெயில் இஸ் ஆடட்னு சொல்லி அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கேக்குது. எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே ரெண்டாவதா ஒரு வேல்யூவை ஆட் பண்றாங்க. அதுவுமே போய் ஆட் ஆயிடுச்சு. இது ஒரு டெஸ்ட் கேஸ். அப்புறம் நோ சொல்லி விட்டுறாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சில கேஸ்ல எல்லாம் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க ஆப்ஷன் 2 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா எதை டெலீட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். அதாவது 1வது இண்டெக்ஸை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு 1வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத டெலீட் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணணும். இங்க adam@gmail.com அப்படிங்கிறது தான் இங்க 1வது இண்டெக்ஸ்ல இருக்கு. அதை டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த அப்படிங்கிற இந்த இமெயில எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே 3வது டெஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ஷோன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே டிஸ்பிளே ஆகணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் 2ல எடுத்தோடனே அவங்க 2ன்னு கொடுக்கும் போதே உள்ள ஆல்ரெடி 2 வேல்யூ இருக்கு. இது வந்து நம்ம கன்சோல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். எதுவும் டிபியோட கனெக்ட் எல்லாம் பண்ணல. டிபியோட கனெக்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும், கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெலீட் பண்ண முடியும். இதே நம்ம டிபியில ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஈஸியா டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப கன்சோல்ல போறனால பிகினர் லெவலுங்கனால அதையே போட்டுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இதை எப்படி பண்றது? அவங்க சும்மா ஒரு டெஸ்ட் கேஸுக்காக தான் கொடுத்துருக்காங்க. 2ன்னு கொடுத்தா எனக்கு டெலீட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ப்ரோக்ராம போடுறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இமெயில் ஐடி எல்லாம் வாங்கி வாங்கி என்ன பண்ணணும், ஒரு இதுல ஸ்டோர் பண்ணணும்ல. அதனால நம்ம ஒரு அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கனால ஜெனரிக் ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டோம். எனக்கு இது பார்க்கணும்னா அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கும். எப்போ நான் ஒய் அப்படின்னு சொல்றனோ அது வரைக்கும் எனக்கு நோன்னு சொல்ற வரைக்கும் நான் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இந்த விஷயம் திரும்ப 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 நடக்கணும் அப்படிங்கறனால நான் while ட்ரூ அப்படிங்கிற இந்த லூப்புக்குள்ள நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதனால பாத்தீங்கன்னா ஆடு, டெலிட்டு, ஷோ இப்படின்ட்டு இந்த 3ஐயுமே எதெல்லாச்சும் ஒண்ணு என்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லணும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர் கிளாஸ் ஒன்னு கிரியேட் பண்ணி ஆப்ஷனை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க அந்த என்டர் பண்ற ஆப்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இன்கேஸ் யூசர் வந்து பாத்தீங்கன்னா 3 விட தாண்டி 4, 5 எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்துக்க கூடாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வர ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இன்வேலிட் இன்புட் அப்படின்னு சொல்லிடணும். இல்ல 3 விட கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ள ப்ரோக்ராம் எழுதவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க கொடுத்திருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 இருக்கா அப்படின்னு பாக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு அவங்க கொடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி 1 இருந்துச்சு அப்படின்னா இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். என்டர் இமெயில் ஐடி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். என்டர் இமெயில் ஐடி அப்படின்னு அவங்க என்டர் பண்ற அந்த இமெயில் ஐடியை நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறேன். இமெயில் ஐடி ஈக்குவல் டு obj டாட் நெக்ஸ்ட் sc டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் அதை வாங்கி வச்சுக்கிறேன்.
வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நான் வேலிடேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேலிடேட் இமெயில் அப்படிங்கிற அந்த மெத்தடை நான் கால் பண்ணிட்டு அதுக்கு ஆர்குமெண்டா என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இமெயில் ஐடியை நான் அதுக்கு ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன். அப்போ இந்த மெத்தடுக்கு நம்ம டெஃபினேஷன் எழுதியிருக்கணுமா? அந்த டெஃபினேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் கிளாஸை வச்சு நான் என்ன பண்றேன்னா கம்பைல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் உள்ள ஒரு ரிஜெக்ட்ஸ் ஃபார்மட் கொடுத்தோடனே இந்த கம்பைல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஒரு கம்பைல்டு வெர்ஷன் மாத்தி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஆப்ஜெக்டையே நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுத்தோம். அந்த பேட்டர்ன் ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய அந்த இமெயில் ஐடி நான் என்டர் பண்ணல அந்த இன்புட்ல என்னென்னலாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மேட்சர் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மேட்சர் கிளாஸ் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிடும். இனிஷியலா பாத்தீங்கன்னா நான் பூலியன் கண்டிஷனை ஃபால்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒன்னா ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு லெட்டரா தான் எடுக்கும் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா. ஒன் பை ஒன்னா எடுத்துட்டே வாங்க. எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க கண்டிஷனை ட்ரூன்னு மாத்திருங்க. இல்ல எனக்கு எப்பயாச்சும் இந்த வேல்யூல எனக்கு ஏதாவது கிடைக்கல, அதாவது இந்த வயல் லூப்புக்குள்ளே போகல அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கறத எனக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிஷன் ஃபால்ஸாவே இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்க இன்வேலிட் இமெயில் ஐடி அப்படிங்கறத சொல்லிடலாம். நீங்க ரிட்டர்ன் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த கண்டிஷன்ல லாஸ்டா என்ன இருக்கும், ட்ரூவா இருக்கா ஃபால்ஸா இருக்கா அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரூவா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா உள்ள போகும். ஏன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூ இருந்தா தானே உள்ள போகும். ஃபால்ஸ் வந்துச்சு அப்படின்னா உள்ள போகாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இன்வேலிட் ஐடின்னு சொல்லிட்டோம். ஃபால்ஸா இருக்கிற பட்சத்துல அங்க ஒர்க் ஆக கூடாது. அதனால பாத்தீங்கன்னா அந்த மேட்சர் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஃபைண்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம கால் பண்றோம். அது அப்படியே எனக்கு ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் நீ செக் பண்ணிட்டே இரு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு நம்ம உள்ள ஏதாச்சும் ஆட் பண்ணிருந்தோம். எனக்கு கண்டிஷன் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடுங்க, அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஆட் பண்ண கையோட என்ன பண்ணணும், ஆடட் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வரணும். அப்படிங்கறனால system.out.printlnல சக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த இமெயில் ஆடட் அப்படின்னு கொடுத்துறேன். அந்த இமெயில் ஐடி பாத்தீங்க அப்படின்னா ஆடட் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இஸ் ஆடட் அப்படின்னு கொடுத்துடலாம். முடிஞ்சிருச்சு. இப்ப ஆட் பண்ணி முடிச்சது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்காக தான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா கவுண்ட் 1ன்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு இப்ப நான் இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஒரு ஃபார் ஈச் லூப்பை நான் யூஸ் பண்றேன். ஃபார் இந்த அரே லிஸ்ட்டை டினோட் பண்றேன். அந்த அரே லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாவே அப்படியே நமக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கனால அதை நான் என்ன பண்ணேன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அப்படியே பிரிண்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா system.out.println அப்படிங்கிற மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த கவுண்ட பிரிண்ட் பண்ணிட்டு கையோட ஒரு சின்ன ஹைஃபன் பண்ணிட்டு அந்த கரஸ்பாண்டிங் இமெயில் ஐடி எனக்கு பிரிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த லைனோட நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் 1 இமெயில ஆட் பண்றதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இதுவே இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த ஒன்னா கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்சிஃப் அப்படிங்கிற இதுல போயிட்டு நம்ம கொடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 2வா இருக்கா அப்படின்னு பாக்கணும். அப்படி 2ஆ இருக்கு அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணணும்ல. ஆனா டெலீட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அரே லிஸ்ட்ல ஏதாச்சும் இருந்தாதான் நம்மளால டெலீட் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால டெலீட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் எழுதிடலாம். அந்த al.size பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 0வா இருந்தா மட்டும்தான் நீ டெலீட் பண்ணணும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா cannot able to delete அப்படிங்கிற மெசேஜ நான் கொடுத்துடணும். அப்படிங்கறனால system.out.println cannot able to delete அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். உள்ள 0 விட அதிகமா ஏதாச்சும் வேல்யூ இருக்கு, அப்ப அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன லாஜிக்னு பாருங்களேன். இப்போ அவங்க இந்த இடத்துல 2 வேல்யூவை ஆட் பண்ணிட்டாங்க. adam@gmail.com eve@gmail.com இது 1வது பொசிஷன்ல, இது 2வது பொசிஷன்ல இருக்கு.
அவங்க ஒன்ன டெலீட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இந்த 1வது பொசிஷன் அழகா டெலீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இந்த 2வது பொசிஷன் தான் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஆனா எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம அந்த அரே லிஸ்ட்ல ஆட் பண்றோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல தான் இது ஸ்டோர் ஆகும். இது இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 0th இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த 0th இண்டெக்ஸை டிலீட் பண்ணிடுங்க. இன்கேஸ் 1 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட -1 டெலீட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சைஸ் 0வா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல system.out.printlnல என்டர் இண்டெக்ஸ் டு டெலீட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். டெலீட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஏதாவது இண்டெக்ஸ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல sc.nextInt அப்படின்னு நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ணதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் தென் 0வா இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும். இஃப் அந்த இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 0வா இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா system.out.printlnல அந்த 0th இண்டெக்ஸ் அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ்ல என்ன இமெயில் இருக்கோ அது டெலிட்டட்னு வரணும். அதனால al.getக்குள்ள நான் அந்த இண்டெக்ஸ் -1 அப்படின்னு கொடுத்துட்டு அதோட பாத்தீங்க அப்படின்னா இஸ் டெலீட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடி டெலீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்தா மட்டும் பத்தாது, அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணணுங்கனால ரிமூவ் இண்டெக்ஸ் -1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த லைன்ல நம்ம முடிஞ்சிருச்சு. அவங்க கொடுத்ததே எக்ஸாக்டா 0வே கொடுத்திருந்தான் அப்படின்னா அந்த 0th இண்டெக்ஸ் தானே ரிமூவ் பண்ணணும். அதனால இங்க ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த 0th இண்டெக்ஸே ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதனால இந்த -1 நான் எடுத்துடுறேன். இப்ப நமக்கு 2வது வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப 3வதா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்சிஃப்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா system.out.printlnல அந்த அரே லிஸ்ட ஆட் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டா போதுமானது. இப்ப இதை ரிமூவ் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதை ரிமூவ் பண்ணோடனே அப்படியே அதை பிரிண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லலாம். இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம லாஸ்டா இது பண்ணி பார்க்கும்போது கூட பண்ணிக்கலாம். இப்ப இதை சேவ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் ரன் பண்றேன். ஆடு டெலிட் ஷோ அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கேக்குது. இதுல என்ன பண்றேன் அப்படின்னா 1 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கன்னு கேக்குது. நான் ஆடம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப பாத்தீங்கன்னா இன்வேலிட் இமெயில் ஐடி நீங்க சரியா கொடுக்கல அப்படிங்கிறத திரும்ப ஏதாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கன்னு கேக்குது. திரும்ப 1ன்னு கொடுக்குறேன். அவங்க சொன்ன மாதிரியே adam@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த gmail.com ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துருச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப நான் டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படிங்கிற விஷயம் நம்ம கேட்கணும். அந்த இடத்த நம்ம விட்டுட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் லாஜிக் எழுத வேண்டியது இருக்கு. system.out.printlnல do you want to continue அப்படின்னு நம்ம கேட்கணும். கண்டினியூ ஆமா அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நோன்னு டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப ஏதாச்சும் ஒரு கேரக்டர் தானே டைப் பண்ணுவாங்க. கேரக்டர் ch = sc.nextIntன்னு கொடுத்துட்டு டாட் கேரக்டர் அல்ல 0th இண்டெக்ஸை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். அந்த ch பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு எனக்கு கேபிட்டல் என்ன இருக்கா அப்படின்னு பாருங்க, அல்லது ஸ்மால் என்ன இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன இங்க ch ஈக்குவல் டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா system.out.printlnல தேங்க்யூ அப்படிங்கிற மெசேஜோட ஹாவ் ஏ நைஸ் டே அப்படிங்கிற மெசேஜை போட்டுட்டு கையோட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த லூப் ஒர்க் ஆகிறத பிரேக் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இப்ப நாம செக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப நான் 1ன்னு கொடுக்குறேன். ஆட் இமெயில் ஐடி கேக்குது. adam@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். சக்சஸ் வந்துச்சு. டூ யூ வாண்ட் டு கண்டினியூவான்னு கேக்குது. ஆமா எஸ். அப்ப திரும்ப நீங்க கொடுங்கன்னு கேக்குது.
அப்ப பாத்தீங்கன்னா திரும்ப நான் ஒன்னு ஆட் பண்றேன். அதுக்கு அவங்க கொடுத்த மாதிரி அந்த ev.gmail.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுவுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் ஆயிடுச்சு. ஆனா அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அப்ப இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்ப கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு வச்சிருவோம். அவ்வளவுதாங்க. இப்ப இந்த ப்ரோக்ராம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன விஷயத்த நம்ம ஆட் பண்ணலாம், நல்லா இருக்கும். அதுவுமே இன்கேஸ் அந்த 2வா இருக்கு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் என்டர் பண்றீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. அதனால ஒரு system.out.printlnல we have அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துட்டு அந்த எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறதுன்னா al.size அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணோம்னா நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இவ்வளோ இமெயில் ஐடிஸ் இருக்கு, அதுல எதை நீங்க டெலிட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கேட்டுடலாம். which one you need to delete அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்னு adam@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். சக்சஸ்னு வந்துருச்சு. எஸ் தான் கொடுக்க போறேன். திரும்ப ஒன்னு ஆட் பண்றேன். aval@gmail.comனு கொடுக்குறேன். அவ பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆட் ஆயிடுச்சுன்னு வருது. இப்ப கண்டினியூவா கேக்குது. இப்ப நான் டெஸ்ட் கேஸ் 2 செக் பண்ணி பார்க்க போறேன், டெலீட் ஆகுதா அப்படின்னு. ஆமா, நான் டெலீட் பண்ணணும் அப்படிங்கறனால எஸ் கொடுத்துட்டு டெலீட்டை நான் கொடுத்துறேன். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களே சொல்றாங்க, அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 2 இமெயில் ஐடி இருக்கு, இதுல உங்களுக்கு எதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு ரெண்டாவதா இருக்கிறத டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாவதா என்ன இருக்கோ அந்த ஏவால் அப்படிங்கறது டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. திரும்ப கண்டினியூ பண்ணணுமான்னு கேக்குது. ஆமா கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுங்கன்னு எனக்கு அந்த வேல்யூ அப்படியே டிஸ்பிளே பண்ணுச்சு. இப்ப நான் நோனு கொடுத்த உடனே தேங்க்யூ ஹாவ் எ நைஸ் டே அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் பொறுமையா சொன்னேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கனால சிம்பிள் ப்ரோக்ராம் தான் அப்படிங்கறனால நான் கடகடன்னு சொல்லிட்டே நான் டைப் பண்ணிட்டே வந்தேன். டீபக் பண்ணி பாருங்க. ப்ரெஷரா இனிஷியல் லெவல்ல பாக்குறீங்க அப்படின்னா 1க்கு 2 வாட்டி பார்த்துட்டு நீங்க டீபக் பண்ணி பாருங்க, நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இதுல ரொம்ப எதுவுமே கிடையாது. வாங்கி வாங்கி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்டோர் பண்றோம். நிறைய இடத்துல நம்ம வேலிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர்த்து மத்தபடி வேற எதுவுமே இல்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கான இது புரியும். அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு ப்ரோக்ராம்ல சந்திப்போம். தேங்க்யூ.